அண்ணா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிய. என்ன ராதா, ப்ளீஸ் என்னை கொஞ்ச நேரம் தூங்க விட. நைட்டு ஃபுல்லாக வேலை, ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு படுக்கையிலே லேட் ஆகிடுச்சுடி. நான் ஒன்றும் ராதா அண்ணி கிடையாது, உன் தங்கச்சிடா. ஒழுங்கா எழுந்துரு. ஏ விழுதேவா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்குறம்மா. நீ போ, நீயும் போய் தூங்கு. அட நீ இப்படி சொன்னா கேட்க மாட்டேன் உன்னை. ஐயோ அட எதுக்கு இப்படி இவ்வளோ கோவமா இருக்க? என்னாச்சு தேவா, ஏதாவது பிரச்சனையா? நீ முதல்ல எழுந்து உட்காரு கிரேஷ், எனக்கு பயமா இருக்குடா. நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. நம்ம வீட்டில் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்ல. வா வந்து சித்திட்டு பேசு. அட இவ வேற சும்மா சித்திட்ட பேசு, அங்கே பேசு, இங்கே பேசுன்னு நிம்மதியாக தூங்க கூட முடியல. இந்த ராதா எங்கே தான் போனா? நான் வந்து என்னத்தை சித்திட்ட பேச முடியும்? இதெல்லாம் அவள் யோசிச்சுட்ருக்கா. எல்லாம் ராதா தானே பார்த்துட்ருக்கா. என்கிட்ட வந்து அதை பண்ணு இதை பண்ணுனா என்னத்தை நான் பண்ணேன்? ஸோ வர வர இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க கூட முடியல. இங்க பாரு தேவா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு நம்ம சித்திட்டு எதுவும் பேச முடியாது தேவா. இதையெல்லாம் ராதா தானே பார்த்துட்டு இருக்கா. நீ ராதாட்ட போய் கேளு அடுத்தது என்ன பண்ணணும்னு. நான் எல்லாமே அண்ணி பார்த்துக்கிறாங்கண்ணா, நீ ஏதாவது பண்ணாதான் ஆகும். சும்மா இப்படி வேலையை பார்க்க தூங்கன்னு இருந்தா என்ன பண்றது? அண்ணி தனியாக உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவங்க எந்த வேலையும் செய்யல. இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்களே ஏதோ பதட்டத்தில் இருக்காங்க. நீ அண்ணியும் கண்டுக்கறதில்ல. நல்லா தூங்கு. அட ஆமாம், இந்த விஷயத்தை நம்ம மறந்தே போயிட்டோம் பாரு. நைட்டே அவள் ஏதோ கொஞ்சம் பதட்டத்தோடு இருந்தா. நம்மளும் என்ன ஏதுன்னு கேட்டது கூட அவள் சரியாக எதுவும் சொல்லலை. இன்னைக்கு காலையிலேருந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கானா? ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பாளோ? இருக்கலாம். என்ன ஏதுன்னு ராதாட்ட பேசினாதான் தெரியும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்போ அத்தை பேசுறத பார்த்தா என்னால் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கு. அவங்க போக்கில் போய் தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் அது எப்படி அதை செய்ய முடியும்? ஸோ எனக்கு ஒன்றுமே புரியலை. நேற்று கண்ட கனவு மட்டும் உண்மையாச்சுன்னா இந்த வீடு ரெண்டாக உடஞ்சிடும். நம்ம யாரும் இல்லாமல் இருந்த மாதிரி தேவாவும் எல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. வெண்ணிலாக்காவை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்பா, அதை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தேவாக்கு அந்த சூழ்நிலை வர நான் விட மாட்டேன். தேவா, உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க கடைசி ஆயுதமாக உங்கள் அண்ணனை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஃபெயிலியராக வாய்ப்பில்லை. ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடவுளே, நீங்கள் தான் நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும். கிரிஷ், நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? அது எல்லாம் தேவாவோட கல்யாணத்தை பற்றி தான். அண்ணி, நீங்கள் காலையிலேருந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? எனக்கு நீங்கள் இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. என்ன ராதா, ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஏதா இருந்தாலும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். நீ தனியாக இப்படி சோகமாக இருந்தால் மட்டும் எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகிறதில்ல. கிரிஷ், எனக்கு தெரிஞ்சு நீங்களே போய் அத்தைகிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறது நல்லது. என்னது? நானா? நான் எப்படி போய் சித்திட்டு இதை பற்றி பேச முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. கல்யாணம் தானா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ராதா, இங்கே பாரு, சித்தி என் மேலே கோவப்பட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? உனக்கே தெரியும்ல, அவங்க எனக்கு அம்மா மாதிரி. நான் அம்மானு பேச்சுக்கு கூப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்க மனசை என்னால் கஷ்டப்படுத்த முடியாது. அதை மனசில் வச்சுட்டு எந்த ஐடியாவாக இருந்தாலும் நீ கொடு. கிரிஷ், நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத.
என்கிட்ட பக்காவான பிளான் இருக்கு. இந்த வாரம் எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கலான்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம வீட்டு வளர்க்கணும் சொன்னாங்க. அதுக்கு நான் தான் சமைக்கணும். அந்த அன்னைக்கு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் 2 பேரும் பண்ணுங்க. தானாக இந்த கல்யாணம் நின்று போயிடும். ஆனா அண்ணி, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் தேவா, எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. எப்படி நான் சொல்கிறேன்? இதெல்லாம் சித்தி பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னா என்ன பண்ணுறது? இல்ல தேவா, சித்தி பெரிய விஷயத்தை கூட சின்னதாக எடுத்துக்குவாங்க. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட கண்டிப்பா அவங்களால ஒத்துக்க முடியாது. தேவா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. உங்கள் கல்யாணம் கோயிலில் தானே சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போனால் தானாக கல்யாணம் நடக்கும். அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி. அண்ணி, நீங்கள் சொல்கிறது கேட்க எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் அப்படியே நடக்குமா அப்படிங்கிற பயமும் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அண்ணி. சரி விடு, அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நடக்கும்போது பார்த்துக்கலாம். சரி அண்ணி. அட, என்னாச்சு என் பொண்டாட்டிக்கு? இல்லை கிரிஷ், இவ்வளோ நேரம் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நானே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ என் பக்கத்தில் வந்தோடனே எனக்கு எப்படி தான் ஐடியா வருதுன்னு தெரியலடா. அதுவா, அது எல்லாம் மாமனோட பவர். வலிக்குதுடி. இப்படி அடிச்சா வலிக்காதா? எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா, கனி எப்படி இருக்கா? அவளுக்கு என்னப்பா, ரொம்ப நல்லா இருக்கா. அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்ல, சந்தோஷமா இருக்கா. வாப்பா சஞ்சய், வா வா. அண்ணா, நீங்க ஏதோ மீட்டிங்ல இருக்கீங்க, நீங்க மட்டும் போங்கன்னு அக்கா சொல்லலே நான் யோசிச்சேன். ஆமா ஆமா, என்ன பண்றது, நம்மளை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஒய்ஃபீஸ்னால தான் முடியும். வா சஞ்சய், உட்காரு. ஆமா, கனியும் வந்திருக்காளா? நான் வந்திருக்கா. அவ அக்கா கூட பேசிட்டு இருந்தா. சரி, நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு ராஜாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லைண்ணா, அதுக்கு அவசியமே இல்லை. எப்படி இருக்கீங்க ராஜா? நல்லா இருக்கேங்க சஞ்சய். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னால தான் உங்களுக்கும் கணிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பழசை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம். ஒரு விஷயத்த சொல்லணும்னா, உங்களால தான் எனக்கும் கல்னிக்கும் கல்யாணமே ஆச்சு. அதனால நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் எனக்கு சாரி சொல்லணும்னு அவசியமே இல்லை ராஜா. சரி சரி, பழசையே எவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பீங்க? சஞ்சய், வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க? எங்கள் அக்கா உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்கல்ல? உங்களுக்கு தான் தெரியும்ல. விடுங்க, போக போக எல்லாம் சரியாகும். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரியானா சந்தோஷந்தான். இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆனால் அத்தைக்கு தான் என் மேலே கோபம் இன்னும் குறையவே இல்லை. நானும் இப்போ குறையும் அப்போ குறையும்னு பார்த்துட்டு இருக்கேன். கனிக்காக தான் அங்கே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை விட கனிதான் சங்கடப்படுறா. அவள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால் இருக்க முடியலண்ணா. என்ன பண்ணுறது? நல்ல வேலை சஞ்சய், நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க. இல்லாட்டி நானும் அத்தைட்ட அதே பாடு தான் பட்டுட்டு இருப்பேன் போல.